ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு தான் கிளம்புறோம். சரியா? என்ன மொபைல் இருந்தாலும் சரி, என்ன மொபைல் விற்றுருந்தாலும் சரி, ஸோ உங்களையும் ஒரு பார்ட்னராக நம்ம சேர்த்துக்கிறோம். சரியா? காமிச்சிடுறோம் உங்களுக்கு. சரியா? இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா விற்றதையும் காமிக்கிறேன். ஆல்ரெடி சில இதெல்லாம் நாங்கள் பார்சலும் போட்டுருவோம். அந்த 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 டைமிங்குள்ளே பார்சல் போயிடும். சில பேர் ஒருத்தர் 2 பேர் இங்கே வாங்கிக்குவாங்க. நிறைய பேர் வருவாங்க. பட் ஆனால் வர்றவங்களுக்கு என்னால் அவங்க சும்மா எது கேட்பாங்க. அப்புறம் நமக்கு டென்ஷன் தான் ஆகும். அதனால் இல்லாத பொருளை கேட்குறவங்கள மேக்ஸிமம் அனுப்பிடும். என்னை பொறுத்த வரைக்கும் கொரியரே கரெக்டாக இருக்குது. எனக்கு இங்கே வர்றவங்கக்கிட்ட நம்மளால் பேச முடியல. அதுக்காண்டி யாரும் வர வேணான்லாம் சொல்லலை, சொல்கிறேன் ஒரு இதுக்கு. சில பேர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மொபைல் சும்மா பார்ப்பாங்க. ஏன்னா வீடியோவில் போடுறோம்ல, யூடியூப் சேனலில் பார்க்குறாங்களா, அதனால அதை வச்சுட்டு இங்கே ஏதோ நிறையா இருக்குன்னு நினச்சிட்டு வருவாங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன போடுறோமோ அதுவும் நீங்கள் போட்ட கொஞ்ச நேரத்தில் விற்றுருது. அப்புறம் அதை தேடிக்கிட்டு அவங்க பஸ்ஸை பிடிச்சி, வேனை பிடிச்சி, காரை பிடிச்சி வேஸ்ட்டாக அது இல்லையான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறது? இது டேப் விற்றுருச்சு. இது சரியா? லினோவா டேப் M10 ஆல்ரெடி சோல்டு. சரியா? அப்புறம் இப்போ இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி விற்றுட்டு போகிறாப்புல. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. S22 அல்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெரிய மொபைல் தான். ஒரு டைமில் இப்போ S23 அல்ட்ரா வந்துருச்சா, 5 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான். இது அரைச்சமாகவே தான் அரைச்சிட்ருக்கானுங்க சாம்சங்கில். இப்போ என்ன அதிசயமாக இது விட்ருப்பான், ஏஇ சிஸ்டம் இருக்கும் S25 அல்ட்ராவில். அது கூட இப்போ பேசிக்கில் தான் இருக்குது ஏஇ சிஸ்டமே. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட விலை 32,500 போட்டிருக்காங்க. ஆனால் 512 GB இது. சாம்சங் S22 அல்ட்ரா 12 GB ரேமு, 512 GB. மொபைல் பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாதுங்க. எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாத ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மொபைல் அப்படின்னு நம்ம தைரியமாக அடித்து சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு மாடல் பழசு தான், நான் இல்லைன்னு சொல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மாடலு. கொரோனா காலத்துலலாம் இருந்தது இந்த மாடலு. இல்லைப்பா, கொரோனா டைமில் இருந்துச்சுல்ல இது. ஆமாம், இது வரல. இதுக்கு முன்னாடி Note 20 அல்ட்ரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தது S22 அல்ட்ரா. இப்போ S25 அல்ட்ரா கூட வந்திருக்கு. பாசி வச்சுருக்கானே S25 அல்ட்ரா தானே. ஸோ இது பார்த்திங்கன்னா 12 GB ரேமு. செக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இது 12 GB ரேம், 12 GB ரேமு, 512 GB. 512 GBன்றது பவுச் மார்க் இருக்குது, லைட்டாக பவுச் மார்க்கு. ஆமாம், பவுச் மார்க்குன்றது அந்த பவுச்சு போடுறதுனால அதோட அடையாளங்கள் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அது துடைச்சா போகாது. அதுக்குன்னு ஒரு க்ரீம் இருக்குது, அந்த க்ரீமை போட்டு தேய்க்கணும். அதெல்லாம் எதுக்கு வேலை வேலை. சரியா? ஒரு 15 நிமிஷம் தேய்ப்பானுங்க. அது தேய்ச்சா கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஸோ அதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. நம்ம தான் சொல்லிடுறோமே, மொபைல் செகண்ட்ஸ் மொபைலுன்னும் போது பவுச்சு போட்டால் அதெல்லாம் மறைஞ்சிட போகுது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோப்பா போட்டிருக்கோம்? 32,500, 32,500. இது ஓரமாக போய் கடைக்கடன்னு போடுவோம். ஏன்னா டைம் ரொம்ப லேட் ஆயிடுது. அடுத்ததாக இப்போ ஒரு மொபைல் வந்துச்சு. ஆல்ரெடி நம்ம விற்றுட்டோம் இந்த மொபைலு. இந்த மொபைல் கிடையாது, இதே மாதிரி மொபைல். இது பார்த்திங்கன்னா ஐஃபோனில் என்ன மாடல் தெரியுமா? இது 16+. இது 16+. இதுவும் பார்த்திங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு. உடையிலையா? சரி. இதுவும் பார்த்திங்கன்னா பேக் டோர் மாற்றிருக்கு. அப்படி தானே? இது ஐஃபோனில் 16+, பேக் டோர் மாற்றிருக்கு. 256 GB. பேட்ரி 100. GB பேட்ரி 100% இருக்குது. அப்போண்டா உங்களுக்கு மொபைல் அவ்வளோவா யூஸ் பண்ணலன்றது தான் கன்ஃபார்மாக தெரியுது. 100. சைக்கிள் கவுண்ட் 121 சைக்கிள் கவுண்டு. கேமராலாம் பாருங்க, கேமராவில் ஏதாவது இருக்கா பாரு. கேமராலாம் செமையாக இருக்குது பஸ். இது என்ன மாடலு? ஐஃபோன் 16+ தானே? 16+. சார்ஜ்லாம் செம்மையாக நிற்கும். பெரிய மொபைலு.
ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலைக்கு போட்டுட்ருக்கோம். எவ்வளோ அடிமட்டம்னா 63,000 தானே, 63,000 பாரு. பேக் டோர் மட்டும் மாற்றிருக்கு. ஆமாம் 256. இதில் 128லாம் கூட வரும். ஸோ நம்ம அது போடல, அதிகமாக வரும். 256 இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு. இது 5 மொபைல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 32 GB. நம்ம சொல்லிட்டோம், இது வீடியோவில் தனி வீடியோ போட்டிருக்கோம். இது மொத்தம் 5 மொபைல் இருக்குது. இங்கே பாருங்கள் 5 மொபைல் இருக்குது. 5யுமே நான் எடுத்து காமிச்சிட்றேன். சரியா? 3 ஆமாம் 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 இருக்குது. இந்த இதுதானே, இந்த இதுதான். ஸோ இதில் 5 இருக்குது. 32 GB. ஐஃபோனில் வந்து 6s புதுசு, பழசு கிடையாது, புதுசு. நான் இது கிராச் ஆனால் கூட கற்றுவான், ஏன்னா புதுசாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நம்ம இங்கே வச்சு கிராச் ஆகிடக்கூடாது. நான் கிடைக்காது இதெல்லாம். இது 5 கொண்டு வந்திருக்காருன்னா திரும்ப 5 வர்றது கஷ்டம். இதெல்லாம் பழசு வாங்கிடலாம், 3000 ரூபாய்க்கு கூட வாங்கிடலாம். புதுசு இந்த விலைக்கு வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் சரியா. இது வந்து வித்துருச்சு, சோல்டு. இது ஒருத்தர் காசு போட்டாப்புல. இது வந்து மோட்டோ எட்ஜ் 30 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். அதே மாதிரி இதுவும் வித்துருச்சு. இதெல்லாம் நாளைக்கு பார்சல் போட்டுருவோம். இதெல்லாம் வந்து 500 ரூபா. இது வந்து இதுக்கு சிம்மு போட்டால் தான் தெரியும். இது சிம்மு போட்டால் தான் டச் ஒர்க் ஆகும்ல. இல்லை சிம்மு போட்டு பார்க்குறியா? உனக்கு போட தெரியுமா சிம்மு? இல்லை பெரிய சிம்முவாக இருக்கும் இதெல்லாம். சரி விடு. இது 200 அது 500. இல்லை ரெண்டும் சேர்த்து 500 தரேன். என்னன்னு தெரில. ரெண்டும் சேர்த்து 500 எடுத்துகிட்டு போங்க, யாருக்காக வேணும்னா. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து பார்த்திங்கன்னா X100 ப்ரோ. விவோவில் X100 ப்ரோ. மேலே உள்ள கிளாஸ் மட்டும் தான் மாற்றிருக்கு. டிஸ்பிளே மாற்றலை, பஸ் கிளாஸ் மட்டும் தான் மாற்றிருக்கு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேம், 16 GB ரேமு, 512 GB, 16 GB ரேம். இது விலை வந்து 31,500 ரூபா. ஸோ தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அது என்ன மாடல், அது விவோவில் X70 ப்ரோ ப்ளஸ்ன்னு ஒரு மொபைலு பாக்ஸோடு போட்டிருந்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு விற்றோம்? அது 24,000 ரூபாய்க்கு விற்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு, 512 GB, கேமராலாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 31,000 ரூபான்னா கரெக்டான ரேட்டு தான், வாங்கலாம். நீங்கள் முடிஞ்சு யோசிச்சு சொல்லுங்கள். இதுதான் வந்து அவர் இப்போ இதை எடுக்கிறேன்றாரு, அதை எடுத்துட்டாப்புல. அவர் திடீர்னு இதை கேட்குறாரு. நம்ம பார்சல் போட்டதுக்கப்புறம் கேட்குறாரு. திடீர்னு அதை கேட்குறாரு. சரி ஏதோ ஒன்று நமக்கு வியாபாரம் ஆனால் சரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12. ஸோ 12 வந்து என்ன ப்ராப்ளம்னா வந்து உங்களுக்கு 1% மேலே பேட்ரி ஏற மாட்டேது. இதில் வந்து 1% மேலே பேட்ரி ஏற மாட்டேது. அது என்ன காரணம்னு தெரில. பேட்ரி ப்ராப்ளமா இல்லை பாஸ், அது கடைக்காரரு விற்க சொல்லி கொடுத்துருக்காரு. 200 கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம எதாவது அப்புறம் எதாவது சொல்லுவானுங்க, அதுக்கு தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 9,000 ரூபாய்க்கு தரேன். இதில் வந்து என்னென்னா பேட்ரி வந்து 1%க்கு மேலே ஏற மாட்டேது. இப்போ என்னப்பா 5% இருக்கு? இது 1%க்கு மேலே ஏற மாட்டேதுன்னு நம்ம சொன்னோம்ல. ஆனால் இப்போ 5% இருக்கு. எப்படி? சரி கொஞ்ச நேரம் ஏறட்டும் விடு. ஒருவேளை ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்க கையிலேயே கொடுத்துட்டு போய் என்ன விரட்டி விட்ருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப் 6. இது சாம்சங் கேலக்ஸி எது பாஸ்? 14+. ஐயோ இல்லை பரவாயில்ல, எடுத்து தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பலகை இங்கே வச்சுருந்தோம்ல, அது எக்ஸஸா?
இதாப்பா இந்த சேரை எடுத்துருப்பா. ஸ்டாக் வீடியோ போடும்போது இந்த சேர் இருந்தாலே அங்கிட்டும் இங்கிட்டும் என்னால் போகவே முடியல. வேறு என்ன கேட்டீங்க? சரி ஓகே. இது சாம்சங் கேலக்ஸியில் ஜெட் ஃப்ளிப் 6ன்னு ஒரு மொபைலு 52,500 புதுசு. பில்லோடு இருக்குது. பில்லு பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இதுங்க பார்த்துருவோம். புதுசு தான் இது. வாரண்ட்டி இருக்குது. அதாவது 2024 9ஆம் மாதம் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆயிடுச்சு. இதில் 25 வந்து ஏப்ரல் மாதத்தை கடந்துட்டோம். நம்ம ஏப்ரல் மாதத்தை கடந்து மே மாதத்துக்கு வந்துட்டோம். இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு. அதில் ஒரு 3 மாதம் 7 மாதம் போயிடுச்சு. அப்போ வந்து இன்னும் 4 5 6 மாதம் இருக்குது. பஸ் 6 மாதம் 5 மாதம் இருக்குது. ஃப்ளிப் 6 இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வந்து 52,500 52,500. கூகுள் பிக்சல் 6a இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லாம் சூப்பராக இருக்குது. பாக்ஸு சார்ஜரும் அந்த கேபிளோடு இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே, எதுவும் சர்வீஸ் போகாத மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 13,000. கூகுள் பிக்சல் 6a 6GB ரேமு 128. இது வந்து ஐஃபோனில் எஸ்இ இது. ஐஃபோன் எஸ்இ இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,000 64GB இது. இது சாம்சங் கேலக்ஸி S22. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000. இது வந்து 8/128. ஆனால் சாம்சங் S22 பெரிய மொபைல். இது ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க, மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அதான் கேட்டு அப்புறமா அப்படியே மிஸ் வேணான்ற மாதிரி போயிடும். அவன் ஃபோனில் கேட்குறது தான், மற்றபடி நேரில் வந்து பார்த்துட்டு வேணான்னு யாரும் சொல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒருத்தர் காசு போட்டாரா என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இது கோல்டு கலர். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ மேக்ஸு 256. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்னது? இது பேட்ரி புதுசாக மாற்றிருக்கு. டிஸ்பிளே வந்து ஓரளவு நார்மல் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க 256. அதே மாதிரி வந்து பேட்ரி வந்து புதுசாக வந்து ஷோரூம்லேயே மாற்றிருக்காங்க. ஜென்யூன் பார்ட்டி 100% இருக்குது. ஸோ மொபைல் வந்து செம தரமாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000. ஆல்ரெடி ஒருத்தர் காசு போடுறேன்னு துடிச்சிட்டு இருந்தார். ஆனால் போடலன்னு தான் நினைக்கிறேன். போடல. ஸோ நாளைக்கு போட்டுருவாரா இல்லை இன்றைக்கி போடுவாரா தெரில. சரி ஓகே. காசு எண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 500 சரி ஒரு 200 கொடுங்க. அவன் திடீர்னு தரமாட்டேன்ட்டானா கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு 500 கிடைக்குன்னு தான் பேசுவோம் நாங்கள். சரி கொடுங்க, 200 மட்டும் கொடுங்க. நான் 200 கிடைக்கும். எஸ்சியா? இது வந்து 64GB இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸா தெரில. ஆனால் வந்து 256GB இது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் எந்த இஷ்யூமே கிடையாது மொபைலை பொறுத்த வரைக்கும். என்னென்னா வந்து 256GB இது இன்பில்டு. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 87. பேட்ரி ஹெல்த் 87. சரி ஓகே சொல்லுவேன். ஸோ 256GB 11,500 தான் போட்டிருக்கு. செம்ம ரேட்டு. எக்ஸஸ் ஐஃபோன் எக்ஸஸ்ஸு 256GB வந்து கன்ஃபார்மாக வாங்கலாம். அவர் பார்த்துட்ருக்காரு. MI 14 சிவின்னு ஒரு மொபைலு 25,000 தரேன். 25,500 போட்டிருந்தோம். பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 8/256. விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000க்கு தரேன்.
மோட்டோ எட்ஜு 50 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது. 120 வாட்ஸோட சார்ஜரோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38,000 அதாவது 38,000. இது வந்து OnePlus 12R இப்போ தான் வந்துச்சு. ஸோ இது வேறு அன்றைக்கெலாம் விற்றுட்டேன். இதே மாதிரி 12R ஒன்று இருந்துச்சு, 24,500 எவ்வளோக்கோ விற்றேன். இது என்னன்னு தெரில, இப்போ தான் வந்துச்சு. தம்பி தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். இதுவும் 24,000 தான் இருக்குது. இது வந்து என்ன ஏதுன்னு சொல்கிறான். OnePlus 12R இது வந்து 24,000 தான் போட்டிருக்காரு. 24,000 இது. மொபைல் உண்மையிலே செம ஜென்யூனாக இருக்குது. பார்க்கவே தெரியுது நமக்கு, புதுசாக இருக்குது. அப்படியே பாருங்க, 8GB ரேமு, 128 பாக்ஸு, சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. கேபிள்லாம் கூட பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,000, 24,000. இது OnePlusல வந்து 12. இது 12GB வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12GB ரேமு, 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 42,500. ஒயிட் கலருக்காகவே இந்த மொபைல் எடுக்கலாம். பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைலோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42,500, 42,500. வாரண்டி இருக்குது. இன்னும் 4 மாதமே நம்ம வாரண்டி இருக்குது. வாரண்டி எவ்வளோ சொன்னோம், நம்ம மறந்துட்டோம்ல. அடிஷ்னல் வாரண்டி வேறு இருக்குன்னு சொல்கிறாப்புல. ஸோ இதோட விலை வந்து 42,500, 42,500. மோட்டோ எட்ஜு 50 ஃபியூஷன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8,128. இதோட விலை 17,000, 17,000. இது மொபைல் நல்லா இருக்குது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 17,000 இது. இது சோல்டு, ஆல்ரெடி சோல்டு. இது M31 ஒருத்தர் வாங்கிட்டார். பார்சல் பண்ணோம். நாளைக்கெல்லாம் அட்ரஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம், நாளைக்கு போட்டு விட்ருவோம். இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் M34. சாம்சங் கேலக்ஸியில் M34 5G மொபைலு. $12,500, 12,500. 8GB ரேமு, 128. செம்ம தெளிவாக இருக்குது, நீட் கண்டிஷனாக இருக்குது. வாரண்டி இருக்கான்னு தெரில. இந்தப்பா அவனுக்கு 20 ரூபாய்க்கு கொடுத்து விடு. இந்த புடி. இது ஓகே, இது நல்லா இருக்கு பஸ். இது என்ன இதுன்னு வாங்கினவர்கிட்டே கொடுத்துருவோம் நாங்கள். ஏன்னா இது அவர் சொன்னது 1 பாயிண்ட்டுக்கு மேலே ஏற மாட்டேதுன்னு சொன்னார். ஆனால் இங்கே வந்து 5 பாயிண்ட் ஏறி 10%க்கு பேட்டரி ஏறிச்சு. 34,000, 34,000 256 பெங்களூர் அடங்கி போட்டிருப்போம். அழைச்சிக்கலாம் வாங்க. 6 பாயிண்ட் ஏறிடுல, 6 ஏறிடுச்சு. ஏறுதுப்பா சார்ஜு. ஏறட்டு விடு, நாளைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். தெரில என்ன க்ளீன் பண்ணான்னு தெரில. 1% தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. பார்த்தேன், அது பேட்ரி தான் ப்ராப்ளம்னு சொன்னான். அதனால தான் நான் 9,000 ரூபாய்க்கு போட்டு விட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் இருக்குது. இப்போ 6 பாயிண்ட் ஏறிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி A34லாம் போட்டேன். வேறு என்ன இருக்குது இங்கனுக்குள்ளே? வேறு எதாவது ஃபோன் இருக்கா? இது வந்து OnePlusல வந்து 780, 11,000 ரூபா.
இதுவும் ஐஃபோன் 12 மினி. இது 12 மினி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 128. இது 14,000 போட்டிருக்காங்க. ஐஃபோன் 12 மினி 14,000 128. இப்போ இது வந்து 64 GB தான். இது வந்து 128. ஸோ பேட்ரின்றது எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். பேட்ரி வந்து சர்வீஸு 73% இருக்குது. 128 GB இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 14,000 14,000. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ மேக்ஸு, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு 512 GB, பேட்ரி ஹெல்த்து 66. இது ஐஃபோன் XR ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். ஐஃபோன் XR 10,000 64 GB. இது வந்து ஐஃபோனில் வந்து 13 மினி. இது சார்ஜ் இல்லையா, 128 GB 23,000. இது வந்து ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ, வெறும் 12 ப்ரோ. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 256. சரியா. பேட்ரி ஹெல்த்து 83 என்னமோ இருக்கும். 22,500, 22,500. ஐஃபோனில் வந்து 14+. இது 34,000. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. சரியா. 14+. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 87. பேட்ரி ஹெல்த்து 87. GB ஐஃபோன் 14+, 256 GB இது. இதில் சைக்கிள் கவுண்ட்லாம் வராதுங்க. 15 தான், 15+லாம் வரும். ஸோ இது வந்து 34,000 256 GB. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து S23 அல்ட்ராவில் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மொபைலு. இதோட விலை வந்து 34,500. சரியா. 34,500. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 8. இது 16,000. கூகுள் பிக்சல் 8 வந்து பெரிய மாடலு. டிஸ்பிளேயில் ஒரு கோடு இருக்குது. ஸோ இது கோடு இருக்கனால தான் கூகுள் பிக்சல் 8 தானேப்பா இது? ஆமாம் 8 தான். 16,000, 60,000-70,000 போனுங்க. இது 16,000 தரும். டிஸ்பிளேயில் ஒரு கோடு விழுந்துருச்சு. OnePlus 70. இது 8,000 என்னமோ போட்டோம். அது அப்படியே கடைக்கு பார்த்தோம். இது A34 11,500. இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000. ரெட்மி 3,000. மோட்டோ 7,000. சாம்சங் A34 தான் இதுவும் 11,000. இது ஒருத்தர் வாங்கிட்டாரு. அவர் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்ப்போம். அது வெயிட்டிங்கில் இருக்குது. இது வந்து கூகுள் OnePlusல வந்து 11R 16,500. S20 FE. ஓப்போ ரெனோ 7 11,000. சாம்சங்கில் வந்து S22 பேக் டோர் உடஞ்சிருக்கு 12,500. OnePlus Nord 2T 16,000. A14 இது என்னன்னு தெரியலப்பா 21,000. விவோ வந்து 8,000. விவோ V21 5G மொபைலு 8,000. இது வந்து S21 FE. இது கோடு இருக்குது டிஸ்பிளேல 7,500. 12 ப்ரோ மேக்ஸு டேபு 4,000. அது என்னது 7 5,500 256. ஸோ அவ்வளோதான் பஸ். இது எடுத்து போய் பார்க்கலாம். செம்ம டைட் ஆயிடுச்சு. வேறு லேப்டாப் ஒன்று கூட இல்லைல்ல நம்மகிட்ட? இப்போ லேப்டாப்பே இல்லை பஸ். லேப்டாப் வர வேண்டியிருக்கு. பார்ப்போம். இன்னும் நான் இங்கே கீழே கிடக்கு. அது என்ன லேப்டாப்புன்னு மட்டும் காட்டிடு. அதுக்கு அப்படியே காமிச்சு விட்றோம். ஒரே ஒரு லேப்டாப் இருக்குப்பா. ஒன்று கடைங்க ஒன்றும் இருக்கா? கடைங்கலாம்
ஆசூஸ் கேமிங் லேப்டாப் 26,000 26,000. Ryzen 5 இது Ryzen 5 26,000 போட்டிருக்காப்புல. GB ரேம்னு நினைக்கிறேன். இது அமுக்கி விட்றாடி. என்னது எதுன்னு அமுக்கி விடு. சரி பாருங்க, AMD Ryzen 5 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேமு, 512 GB SSD, NVIDIA கிராஃபிக்கு, AMD Radeon கிராஃபிக்கு எல்லாமே இருக்குது. 26,000 இதோட விலை, 26,000. சரியா, இதுவும் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுவும் தம்பி எடுத்து வச்சுட்ருக்காப்புல. நேற்று வந்து முந்தா நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஜாரில் வந்து இந்த இது அது என்னது அதான்ப்பா, அது என்னது, அது எதுக்காக போராட்டம், ஒர்க் போர்டு பிரச்சனைக்காக நம்ம வந்து பஜாரில் வந்து எல்லா கடைகளும் அடைச்சாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு இதை போட்டிருந்தோம். சரியா, ஒரு விஷயம் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் சில பேர் வந்து என்ன மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து தீவிரவாதி, இலங்கை இது டெல்லியிலையா, காஷ்மீரில் வந்து ஒரு 20-30 பேர் கொண்டாங்கல்ல. சரி, எவனோ எத்தனை பேரும் செத்து போயிட்டான் விடுங்க. நம்ம இப்போ செத்தவனை விட்டுருங்க. செத்தவனை சாவடிச்சிட்டானுங்க. அவனை கொலை பண்ணிட்டானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கொலைகாரன் தான். எவனோ ஒருத்தன் கொலை பண்ணுறானா அவன் தீவிரவாதியா கொலைகாரன். அவன் கொலை பண்ணிட்டான். அவன் கொலை பண்ணுறான். மக்கள் தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த மக்களை காப்பாற்றுறது ஒரு இஸ்லாமியர்கள் தான். அதுதான் சொல்கிறேன், இஸ்லாமியர்கள் தான் கொலை பண்ணி தப்பிச்சு போகிறவங்கள. இது அதாவது கொலை பண்ணுறவன் யாருன்னு தெரியாது. அவன் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனா எவனும் தெரியாது. ஒருத்தன் கொலை பண்ணுறவன் அவன் யார்? அவன் கொலைகாரன். அவன் பண்ணுற எதாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கதான். கொலைகாரனை நம்ம அதுக்கு ஆதரவு தெரிவிப்போமா? கொலை பண்ணுறது நம்ம இஸ்லாத்தில் உண்டா? அது பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்டிக்கத்தக்கது. ஒரு மனிதன் கொல்றத எக்காரணத்துலேயும் நம்ம நியாயப்படுத்த மாட்டோம். நான் அவங்களுக்கு லைட்டு அடைக்க வேண்டியதானே, லைட்டை ஆஃப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நம்ம அதுக்கு அதாவது இங்கேயோ எவனோ லைட்டை ஆஃப் பண்ணுறான் ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு இது நல்லது நடந்துட போகிறதில்ல. இது பார்த்திங்கன்னா எதிர்ப்பு. ஒரு விஷயம் இது மாதிரி நாங்களாம் இந்த விஷயத்துக்காக எதிர்க்கிறோம் அப்படின்றது. எங்கேயோ கொலை பண்ணவனை நாங்கள் ஆதரவிக்கிற மாதிரி நீங்கள் சில பேர்லாம் இந்த கமெண்டில் போட்டிருக்காங்க. நாங்கள் அதுக்கும் சேர்த்து அடைச்சிருக்க வேண்டியதானே. கண்டிப்பாக அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு அதுக்கும் ஒரு எல்லாம் சொல்லி தான் நம்ம பண்ணாங்க. அதுக்கும் பண்ண தான் செய்கிறாங்க. சரியா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க, வேற்றுமைப்படுத்தாதீங்க. எல்லாமே ஒரு தாய் மக்கள். எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிட்டது இஸ்லாத்தை தான். இஸ்லாம்ன்றது ஒரு மதம் கிடையாது, ஒரு மார்க்கம். மதம்ன்றது ஒன்று, மார்க்கம்ன்றது வேறு. மார்க்கம்ன்றது வழி. சரியா, மதம்ன்றது தொண்டு தொட்டு வருது. என் பூட்டன் என்ன பண்ணானோ அதை என் பாட்டன் பண்ணியிருப்பான். என் பாட்டன் என்ன பண்ணானோ அதை என் தகப்பன் பண்ணியிருப்பான். என் தகப்பன் என்ன பண்ணானோ அதை நான் பண்ணுறேன். நான் பண்ணுறதை என் பிள்ளை பண்ணுறான். இதுதான் மதம். சரியா, இது அப்படி கிடையாது. இது ஒரு வழி. மதம் அதாவது இஸ்லாம்ன்றது ஒரு மார்க்கம். அது ஒரு வழி. சரியா, ஒரு வழி. என் அப்பா ஒரு வழியில் போய் கிணத்துல விழுந்து செத்தான்னா நான் அவனை ஃபாலோ பண்ணி போனேன்னா நானும் சாவேன். எனக்குன்னு எனக்கு தேவையான ஒரு வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் மார்க்கம். சரியா, அது பார்த்திங்கன்னா மாறும். ஒரு முன்னோர்கள் செய்த தவிர நான் திருத்திக்கிறேன், அவ்வளோதான். சரியா, இஸ்லாம்ன்றது ஒரு மார்க்கம், மதம் கிடையாது.
சரி, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் போட்டு முடிச்சு போட்டு குழப்பாதீங்க தயவு செஞ்சு. நாங்கள்லாம் வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம், ஒரே தாய் மக்களாக தான் நினைக்கிறோம். ஸோ அதனால் வந்து கவனமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் கவனமாக வியாபாரத்தை பார்க்குறோம். நோ டிஸ்டர்ப், நோ இது. சரியா? ஓகே, இதோட குட் நைட் வச்சிடறேன்.